நம்ம கடந்த பதிவு கூட நீதிமன்றத்தோட தீர்ப்பு, சர்ச்சைக்குரிய தீர்ப்பு குறித்து பேசியிருந்தோம். இப்பவும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு குறித்து தான். ஏன்னா நாள்தோறும் எப்படி அண்ணாமலை தலைவரா இருக்கும்போது, பாஜகவோட தலைவரா இருக்கும்போது, ஏதாவது நம்ம தான் தலைவராச்சே, நம்மகிட்ட தான் மீடியா நம்ம கட்டுப்பாட்டில இருக்கே, நம்ம தான் ஆளுங்கட்சியா இருக்குமே, நம்ம என்ன சொன்னாலும் அது செய்திடா, நம்ம என்ன வேணா பொய்யை பரப்பி விடலாம். அப்படியான ஒரு பொய்யில சிபிஐ அறிக்கையில் தாக்கல் செய்து மைக்கேல்பட்டி லாவண்யா வழக்கு அண்ணாமலை போன்ற ஆடு மேய்க்கிற பயல்கள் எவ்வளவு பெரிய சமூக விரோத செயல்களை செஞ்சாங்கன்னு வெளிப்படுத்தினாங்க. அப்படி நாள்தோறும் ஒரு பரபரப்புகளை கிளப்பி விட்டுட்டு இருந்த மாதிரி நீதிமன்றங்களும் நமக்கு நாள்தோறும் ஒரு பேரிடிகளை, சமூகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இன்னைக்கு இந்த இந்திய நாட்டோட தலைமை நீதிபதியாக இருக்கிற, உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருக்கிற மாண்புமிகு திரு சூரியகாந்த் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அது என்ன கருத்துன்னா, எல்லாம் இலவசம். தலைமை நீதிபதி வருத்தத்தோட பதிவு பண்ணுறாரு. சமூக நீதி என்ற பெயரில், சமூக நீதின்னு பேர் வச்சுக்கிறாங்கப்பா அதுக்கு, சமூக நீதி என்ற பெயரில் உணவு, பேருந்து பயணம், சைக்கிள், ஸ்கூட்டர் என அனைத்தையும் இலவசமாக கொடுக்கிறார்கள். அனைத்தும் இலவசமாக கிடைத்துவிட்டால் மக்கள் எதற்காக வேலை செய்ய வேண்டும்? உண்மைதானே மன்னா? மக்கள் எதற்காக வேலை செய்ய வேண்டும்? நிதி பற்றாக்குறை இருந்தும் தேர்தல் அரசியலை மனதில் வைத்து மாநில அரசுகள் இலவசங்கள் வழங்குகின்றன. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் எவ்வளோ பெரிய கருத்து சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? முதல்ல இந்த கருத்தை நம்ம அலசி ஆராயறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கருத்து எந்த காலகட்டத்தில் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புலிகள் மீதான தடை நீட்டிப்பு குறித்தான விசாரணை வரும். அந்த விசாரணை வரும்போது இந்த எச்சப்பொறிக்கு இன துரோகி சீமான் இருக்கான் இல்லையா, அவன் சரியா ஆமாண்டா நாங்கள் தான்டா ராஜீவ்காந்தியை கொண்டோன்னு பேச ஆரம்பிப்பான். அந்த எச்சப்பொறிக்கு கும்பல் மொத்தமாக அதே கருத்தை வீடியோ பேசுவான், ரீல்ஸ் வெளியிடுவான், இந்த மாதிரிலாம் பேசுவான். உடனே ஆஹா அப்படி இங்கே பார் பயங்கரவாத கும்பல் இப்படிலாம் இருக்குது, அதனால் மறுபடியும் நாங்கள் தடையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசோட ஏவல் நாயாக இந்த நாயை வச்சுருக்கோம். இந்த ஏவல் நாயை அங்கேருந்து எலும்பு துண்டு வாங்கி போட்டு கொலைன்னு குலைச்சிரும். உடனே புலிகள் மீதான தடை நீட்டிப்பு செய்யப்படும். ஏன்பா அதுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னா, அதுபோல எப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் தேர்தல்கள் வருகிறதோ, அதுவும் குறிப்பாக எப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வருதோ அப்போதெல்லாம் இலவசங்கள் மீதான வெறுப்பும் இலவசங்களுக்கு எதிரான கருத்துக்களும் இந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு தரப்பினர்களிடமிருந்து எதிர்ப்பாக பதிவு செய்யப்படும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது மட்டும்தான் இதை நீங்கள் குறிப்பாக வச்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீகாரில் எலெக்ஷன் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி பல மாநிலங்களில் தேர்தல் நடந்துச்சு, ஒடிசாவில் தேர்தல் நடந்துச்சு. எல்லா இடங்கள்லையும் பாஜக இங்கே தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டுச்சோ அத்தனையும் அங்கே வாக்குறுதியாக கொடுத்து தான் ஜெயிக்கிறான். அப்போதெல்லாம் எந்த நீதிபதியோ இல்லை சமூகத்தோட எந்த முக்கியமான பிரமுகர்களோ பிரதிநிதிகளோ யாருமே இலவசத்துக்கு எதிரான கருத்துக்களை இது பண்ண மாட்டான். அந்த தேர்தலின் போதெல்லாம் எவனுமே இலவசங்களுக்கு எதிரான நீதிமன்றத்தை நாடமாட்டான். தமிழ்நாட்டில் மட்டும்னா இவனுங்களுக்கு இலவசத்தை கொடுத்து நாட்டை கெடுத்தான். ஐயோ கடன் வாங்கி கொடுக்குற சீமானம் எச்சப்பொறிக்குன்னு சொன்னோம்ல, அவன் ஒரு எலும்பு துண்டுக்கு வேலை செய்கிற நாய் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த நாயை விட்டவே பேசலாம். அந்த நாய் எல்லாத்துக்கும் கொலைக்கும். அந்த நாய் வெறி பிடிச்ச நாய் அது. இவர் ஏற்கனவே நாம் தமிழர் இருந்து போன ஒரு தோழர் சொல்லியிருந்தார், நாம் வளர்க்குற நாயெல்லாம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட சாப்பிட்டுட்டு நம்மளை எதிர்க்க யாராவது வந்தாக்கா அவனை போய் கடிக்கும். ஆனால் சீமானுங்கிற நாய் என்ன பண்ணுன்னா, மற்றவங்ககிட்ட பிஸ்கெட் நாமளே வளர்த்துட்டு இருந்தாலும் அவர் 2 பிஸ்கெட்டை போட்டால் அவங்ககிட்ட பிஸ்கெட்டை வாங்கிட்டு நம்மளை கடிக்கும். அந்த மாதிரியான கேடுகட்ட வெறி பிடிச்ச நாய் இந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழர் சொல்லியிருந்தார். அப்படி இந்த மக்கள் நல திட்டங்களுக்கு எதிராகவும் இந்த சீமானுங்கிற வெறி நாயை, பிஸ்கெட்டு கலையிற நாயை கருத்து சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, நீயே கடன் வாங்குற, தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அப்போ நீ எனக்கு இலவசமாக கொடுக்குற, ஆனால் உனக்கு அவன் காசு சும்மா கொடுக்குறானா, அப்போ நீயே கடங்கார பையன், நீ எதுக்கு இலவசத்தை எனக்கு தர அப்படின்னு. அது அப்படியே பெரிய புத்திசாலித்தனமான பாயிண்ட்டுன்னு அந்த ஆம குஞ்சுகள்லாம் எடுத்து அதை பெரிய செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி கேடுகட்ட மூளை இல்லாத அறிவுகட்ட நாய் பேசுகிறதெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கூடாது. ஆனால் இந்த மாதிரியான கருத்துக்கள், இந்த மாதிரியான கருத்துருவாக்கங்கள், இந்த மாதிரியான புரளிகள் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நடக்கும்போது மட்டும்தான் நடக்கும். ஏன்னா கலைஞர் டிவி கொடுத்தாரு இல்லையா, அப்போது அந்த ஆட்சி முடிவு பெற்று 2வது ஆட்சி தொடரும்போது கூட இலவசங்களுக்கு எதிரான நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், மிக
கடுமையான மனநிலையை வந்து தமிழ்நாட்டிலே அந்த எந்த மக்கள் பயன்படுறாங்களோ அந்த மக்கள்கிட்டே அந்த மனநிலையை வந்து உருவாக்கி விட்டாங்க இந்த சங்கி கும்பல். இலவசங்களை ஒரு ஒரு கட்சி அறிவிக்குதுன்னா அந்த கட்சி நம்மளை ஏமாத்துது, நம்மளை சுரண்டுது. நம்மளுக்கு இதை கொடுத்துட்டு 5 வருஷம் அவன் எவ்வளவோ அடிக்க போகிறான், அதை அடிக்க போகிறான். அப்போ கொடுத்துட்டு இவன் அடிச்சுட்டு போயிடுறான். அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் கோமணம் கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் ஆட்சியில் இருக்கிறவன்லாம். அப்படி தானே? பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு கோமணம் கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான், எவனும் அடிச்சுட்டு போகல. அப்படி தானே? தமிழ்நாட்டில் இலவசம் கொடுத்துறதுனால, தமிழ்நாட்டில் மக்கள் நல திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுனால இங்கே கொள்ளையடிச்சிடுறாங்க. மற்ற மாநிலங்களில் சொர்க்கபுரியாக வாழுது, ஊழலற்ற இந்தியாவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டை தவிர்த்து. அப்படி தானே கருத்து? இப்படி தமிழ்நாட்டு மக்களே இலவசங்களுக்கு எதிரான மனநிலையை கொண்டவர்களாக மாற்றப்பட்டாங்க அப்போதைய காலகட்டத்தில். அதன் பொருட்டு தான் நம்ம பல தடவை பதிவு பண்ணியிருக்கோம். அதன் பொருட்டு தான் இந்த திமுக அரசு கூட இன்றைக்கி கலைஞர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இந்த பேர்லாம் எப்படி வந்துச்சு? இலவசங்களுக்கு எதிராக நம்மளையே கோடாரி காம்பு மாதிரி நமக்கு எதிராக நம்மளையே நிப்பாட்டினதின் விளைவாக தான் இப்படி பெயர்களை தேடி தேடி வைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கே ஒரு அரசு ஏற்படுது. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு இந்தியாவிலே முன்னேறிய மாநிலமாக இருப்பதன் ஒரு மிக முக்கிய காரணம் மக்கள் நலத்திட்டங்கள். மக்களோட வரிப்பணத்தை நேரடியாக மக்கள் கையில் கொண்டு போய் சேர்க்குற இந்த மாதிரியான சிறப்பான திட்டங்கள் தான். ஆனால் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வரும்போது மட்டும் திமுக இந்த மாதிரியான சிறப்பான திட்டங்கள்லாம் விமர்சனம் இருக்குது. நம்ம பல தடவை அதை வேற சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம உடனே திமுக ஆதரித்து பேசுகிறான் அப்படின்றவாங்க. திமுக இந்த மாதிரியான திட்டங்களில் கலாய்வு பண்ணி சிறப்பான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுறாங்க. அது மிகப்பெரிய சாதகமாக வந்து திமுகவுக்கு அமைஞ்சிருது. அப்படிங்கிற காரணத்தினால இந்தியா முழுக்க இதுக்கு எதிரான கருத்துக்களை உருவாக்குவாங்க. இலவசம் நாட்டை கெடுத்துடுறாங்க. இலவசம் அறிவிச்சா 5000 ரூபாய் கொடுத்தா பிச்சை காசு, என் காசு எடுத்து எனக்கே கொடுத்துட்றியா, நீயே கடங்கார பையன், எனக்கு எதுக்கு இலவசம் கொடுக்குற? ஒரு டிவிக்கே தற்கொலை கூட அந்த 5000 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மாவை போட்டு பொழந்துட்டு வந்தேன் அப்படின்லாம் சொன்னால. அப்படி நமக்கு எதிராக திருப்புறது, நம்ம கண்ணையே நம்ம குத்திக்கிற மாதிரியான செயலை செய்ய வைக்கிறது. இந்த மாதிரியான செயல் திட்டங்கள் வந்து தொடர்ந்து இந்தியா முழுக்க பேசுபொருள் ஆக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இவர் ரங்கராஜ் பாண்டே கூட பேசியிருந்தாப்புல, ரங்கராஜ் பாண்டேன்னு சொல்கிறத விட ரங்கராஜ் பாப்பான் கூட பேசியிருந்தாப்புல. அந்த பாப்பான் கூட என்ன சொல்லியிருந்தாப்புலன்னா, திமுக கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னும் அவங்க பண்டோரா பாக்ஸை ஓப்பன் பண்ணவே இல்லை, அவங்க தேர்தல் அறிக்கையை அவங்க இன்னும் வெளியிடவே இல்லை, அதில் பல விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட தேர்தல் அறிக்கை குறித்து எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அச்சம் இருக்குது. குறிப்பாக பாஜக, அதிமுக அச்சப்படுதோ இல்லையோ, குறிப்பாக பாஜக. ஏன்னா பாஜகவுக்கு திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த இலக்கு வந்து இருக்குது. 100 ஆண்டு ஆர்எஸ்எஸோட பயணத்தில் வீழ்த்த முடியாத, கைப்பற்ற முடியாத மாநிலமாக வந்து தமிழ்நாடு இருக்கிறதுனால, அதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் தேர்தல் அரசியலில் அதிகாரம் பெற்றிருக்கிற கட்சியாக திமுக வலுவாக இருக்கிறதுனால அதை வீழ்த்த வேண்டிய தேவை வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவும் இருக்குது. திமுகவோட மிகப்பெரிய பலமாக கூட்டணி, வாக்கரசியல், அவங்க கூட இருக்கிறவங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாஜகவை களத்தில் எதிர்கொள்ளுது. அதெல்லாம் வேற. நான் இந்த தேர்தல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திமுக பாஜக பார்வையில் சொல்கிறேன். அப்போ திமுகவோட மிகப்பெரிய பலமாக கூட்டணி கட்சிகளை தாண்டி அவர்களோட தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார கும்பல் கருதுது. அப்போது அதை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ இந்த 5000 ரூபாய் முன்கூட்டியே போட்டாங்க இல்லையா. எங்கள் பணத்தை தூக்கி எங்களுக்கு கொடுத்துட்டிங்களா? யார் பணம்? உங்கள் அப்போ விட்டு பணமா? சீமான் அது பிஸ்கெட்டு குலைக்கிற நாய் எது? அந்த நாயெல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்குல்ல. அப்படி ஏன் அப்படின்னா இந்த திட்டங்களை தேர்தல் காரணம் காட்டியாவது நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த சூழ்ச்சி வலை வந்து பாஜக கிட்ட இருக்குது. ஒருத்தன் வழக்கு கூட தொடுத்திருக்கான். அதை மார்ச்சில் விசாரணைக்கு கொண்டு வர எடுத்துக்கிறதா நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்கு. எந்த நீதிமன்றம்? இந்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் தலைமையிலான அமர்வு தான். மார்ச்சுக்கு அப்புறம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த நியூஸ் கார்டு கூட உங்களுக்கு போடுறோம். இப்படி திமுக நலத்திட்டங்களின் ஊடா, தேர்தல் அறிக்கையின் ஊடா வளர்ந்துருது, மக்கள் மனதை வென்றுடுது அல்லது வாக்குகளை வென்றுடுது. அதை தடுத்து நிறுத்திட்டா கூட்டணி பலம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி திமுகவை களத்திலேருந்து அப்புறப்படுத்திடலாம், அல்லது திமுகவை பலவீனப்படுத்திடலாம், அல்லது திமுகவை தோற்கடித்திடலாம் அப்படிங்கிற திட்டத்தின் பொருட்டு தான் சட்ட ரீதியாக என்ன பண்ணலாம்,
திட்டங்களை எப்படி முடக்கலாம், அதெல்லாம் இல்லாமல் சமூகத்தில் மக்கள் மனங்களில் உளவியல் ரீதியாக எப்படி இவங்களை மக்களை திமுகவுக்கு எதிராக திருப்பி விடலாம் அப்படிங்கிற வேலையில் தான் இலவசம் இலவசம் எங்கள் காசு எடுத்து எங்களுக்கு கொடுக்குறியா, நீயே கடங்காரன் எனக்கு எதுக்கு காசு கொடுக்குறா அப்படின்னு இந்த மாதிரியான புல்லுருவிகளை எலும்பு நக்கிகளை பிஸ்கெட் பொறுக்கிகளை எல்லாம் விட்டு கருத்து சொல்கிறது. நாம் நீதிபதியை சொல்லலை, சீமானை சொல்கிறோம். அதில் விதிவிலக்கு இல்லாமல் நீதிபதியும் இது போன்ற கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறது வந்து மிக வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அப்படி பார்த்தா நீதிபதிகளுக்கு எந்த இலவசமும் கிடையாதா, எந்த ப்ரையாரிட்டியும் கிடையாதா? எந்த ப்ரையாரிட்டியும் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோமே, ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு சுற்றுலாத்தலம் இந்தியா முழுக்க எடுத்துங்களேன். ஏதோ ஒரு சுற்றுலாத்தலத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வேணாம், உயர் நீதிமன்ற நீதிபதி கூட வேண்டாம். ஏதோ ஒரு மாவட்ட நீதிபதி ஏதோ அவங்க இந்த மாநிலத்தில் உள்ள ஏதோ ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன். அவருக்கு இருக்கிற அந்த ப்ரியாரிட்டி, அவர்கிட்ட எல்லாம் காசு வாங்கிட்டு அந்த சுற்றுலாத்தலத்தில் உள்ளதெல்லாம் அனுமதிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் அனுபவிக்கிறது இலவசம் இல்லையா? அவங்க வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது அது இலவசம் இல்லையா? எத்தனையோ முதலாளி வர்க்கமும் அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் நீதிபதிகளும் பல கோடிக்கணக்கான இலவசங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவர்களுக்கெல்லாம் நாம் ₹1 காசு அரசு நம்ம வரி பணத்திலேருந்து நாம் பலன் பெற கொடுக்கப்பட்டுட்டா, நிதி ஒதுக்கப்பட்டா இவங்களுக்கு கொடுமையாயிடுது, இலவசமாயிடுது, நாடு உழைக்காமல் போயிடும் அப்படின்னு அந்த எண்ணம் தோன்றிடுது. அப்படி தான் கலைஞர் டிவி கொடுக்கப்பட்ட போதும் ஐயோ டிவியே கொடுத்துட்டேன், இதுதான் முக்கியமா, நாடு மக்கள் யாரும் உழைக்கவே போகிறதில்ல. அரிசி இலவசமாக கொடுத்துட்டேன், மக்கள் யாரும் உழைக்கவே போகிறதில்ல. சைக்கிள் யாரும் இலவசமாக கொடுத்துட்டேன், மக்கள் யாரும் உழைக்கவே போகிறதில்ல. 100 நாள் வேலை திட்டம் வந்துருச்சு, மக்கள் யாரும் உழைக்கவே போகிறதில்ல. எல்லாத்துக்கும் மக்கள் இனிமேல் உழைக்க மாட்டான், மக்கள் இனிமேல் உழைக்க மாட்டான், இனிமேல் உழைப்புலேருந்து வெளியேறிடுவான். அப்புறம் எதுக்காக அவன் வேலைக்கு போகிறான்? வேலை கொடுன்னு தானே காத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நாட்டில் இந்த இந்த மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதுக்கு பிறகு யாருமே நாட்டில் வேலையை கேட்கறது இல்லையா, வேலைக்கே போகிறது இல்லையா? ஆஹா, அரிசி போடுதுப்பா கவர்மெண்ட்டு, டிவி கொடுத்துருப்பா கவர்மெண்ட்டு, பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுத்துருச்சு, மாதம் 1000 ரூபா கொடுத்துருச்சு, என்ன இருக்குது நமக்கு அப்படின்னு கால் மேல் கால் போட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்கானா எல்லாம்? யாருமே இங்கே நாடு வந்து செயல்படவே இல்லையா? யாரும் வேலைக்கே செல்வது இல்லையா? நாடு முடங்கி போயிருக்கா? என்ன மாதிரியான கருத்து இது? என்ன கருத்து இது? தொடர்ந்து எளிய மக்கள் இயலாதவன் வந்து ஏதாவது பயன்பெற்றுட்டா உடனே நாடே இயங்காமல் ஷட் டவுன் ஆகிட்ட மாதிரி இந்த அதிகார வர்க்கங்கள் எலைட் பீப்புள் அவங்க கோடிக்கணக்கில் இலவசங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் நம்ம வந்து ஐயோ நாடு உழைப்புலேருந்து வெளியேறிச்சு. நீங்கள் இலவசமாக அனுபவிக்கும் போது நீங்கள் உழைப்புலேருந்து வெளியேறிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? எம்பி எம்எல்ஏக்களுக்கு இலவசம் கிடைக்குது, அமைச்சர்களுக்கு இலவசம் கிடைக்குது, நீதிபதிகளுக்கு கிடைக்குது, அதிகாரிகளுக்கு கிடைக்குது, ஐஆர்எஸ் ஆஃபீஸர்களுக்கு கிடைக்குது, எல்லாருக்கும் இலவசம் கிடைக்குது. இதை தவிர்த்து முதலாளிகளுக்கு பல ஆயிரம் கோடி வாராக்கடன், வர்ற கடன், போகிற கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணி கொட்டி கொடுக்குறீங்க. வங்கிகள் கொள்ளையடிக்கிறான். இப்போ கூட 3000 கோடி கிட்ட வெறும் 3 வருஷத்தில் நினைக்கிறேன். வெறும் எஸ்எம்எஸ் சார்ஜ் மட்டுமே 3000 கோடியோ 30,000 கோடியோ வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள் மட்டும் ஆட்டையை போட்டிருக்கு. நம்ம பணத்தை நாம் எடுக்க போனால் வங்கியிலேருந்து பணத்தை வாங்கிறதுக்கு 50 ரூபா சார்ஜ் போடுறான். ஏடிஎம்முக்கு போனால் 3 தடவைக்கு மேலே எடுத்தனாக்கா உனக்கு ஃபைனுங்கிறான். வேறு ஏடிஎம்மில் எடுத்தா, அதே ஏடிஎம்மில் எடுத்தால் 5 தடவைக்கு மேலே எடுத்தால் ஃபைனுங்கிறான். எல்லாத்துலேயும் கொள்ளை. இதெல்லாம் எடுத்து இப்போ 3000 கோடி, அதுக்கு முன்னாடி 55,000 கோடி வங்கிகள் வந்து ஏடிஎம் சார்ஜஸாகவும் எஸ்எம்எஸ் சார்ஜஸாகவும் வசூல் பண்ணிங்க. என்ன பண்ணீங்க? அதெல்லாம் என்ன மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துறீங்க? யாருக்கு கொடுத்தீங்க அந்த 55,000 கோடியை? 55,000 கோடியே, 3,000 கோடியே, 30,000 கோடியே யார் பயன்பெற்றாங்க? அதனால் எங்ககிட்ட இருந்தானே வசூல் பண்ணீங்க, எங்ககிட்ட இருந்தானே கொள்ளையடிச்சிங்க, எங்ககிட்ட இருந்தானே பிடுங்கி எடுத்தீங்க. எங்கள் அனுமதியே இல்லாமல் எடுத்ததுக்கு பேர் அது என்ன கொள்ளை தானே? யார் பயன்பெற்றா? அதனால் முதலாளிகளும் அதிகாரிகளும் இந்த அரசு எந்திரமும் தான் பயன்பட்டுச்சே தவிர எளிய மக்களுக்கு அதனால் என்ன ஒரு சல்லி பைசா பிரயோஜனமா? இந்த இந்திய சூழலில் அந்த அரசு எந்திரத்தில் அனைத்து மட்டத்தில் இருக்கிறவனும் எங்கள் பணத்தை கொள்ளையடித்து தின்னுக்கிட்டு இருப்பான். ஆனால் எங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டா உனக்கு வயிறு ஏறி ஆரம்பிச்சிடும். எங்களுக்கு ஒரு பெண்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு இலவச பயணத்தை கொடுத்துட்டா, ஒரு விடியல் பயணத்தை கொடுத்துட்டா உங்களுக்கு வயிறு ஏறி ஆரம்பிச்சிடும். சைக்கிள் கொடுத்துட்ற, பஸ்ஸில் இப்போ இலவசமாக கொடுத்துட்ற, ஐயோயோ எதுக்கு வேலைக்கு போகணும்? அவன் வேலைக்கு போனோம், வீட்டை விட்டு வெளியே வரணும் தான். இலவச பயணம் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் வீட்டிலே உட்காந்துட்டாங்களா?
நம்ம எங்கே போனாலும் ஃப்ரீப்பா, 1000 ரூபாய் வந்துடுதுப்பா, உட்காந்து சோறு சாப்பிட்டு உட்காந்துட்டாங்களா என்ன? நீங்கள்லாம் உட்காரலையே, பல ஆயிரம் கோடி வாங்கின பிறகும் மேலும் மேலும் கொள்ளையடிப்போம் அப்படின்னு முதலாளிகள் உட்காரலையே. போதும்பா, நம்ம வாங்கின கடன்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு, நம்ம ஆட்சி, நம்ம மோடிஜி வந்தார், நம்ம நண்பர் தள்ளுபடி பண்ணிட்டாரு, இதுவே போதும், இனிமேல் நம்ம கடன் வாங்க வேண்டாம், நம்ம தொழில் பண்ண வேண்டாம், நமக்கு கடன் சுமையே இல்லாமல் போயிடுச்சு, வச்சிருக்கிற பல ஆயிரம் கோடி போதுன்னு யாராவது வீட்டில் உட்கார்ந்தீங்களா? நீங்கள் உழைப்பிலேருந்து வெளியேறிட்டீங்களா? நீங்கள் ஓசி மக்களை கொள்ளையடிச்சு தின்னுறதுலேருந்து வெளியேறிட்டீங்களா என்ன? வேணும் வேணும் வேணும்னு ஓடுறீங்களா? சும்மா உட்காந்து திங்கிற நீங்களே போனால் நம்ம நீதிபதியை மறுபடியும் சொல்கிறோம், அதிகார வர்க்கத்தை கேள்வி எழுப்புறோம். சும்மா உட்காந்து திங்கிற அதிகார வர்க்கமே நீங்கள் உங்கள் வேலையை நிப்பாட்டல அப்படின்னா உழைக்கும் மக்கள் மட்டும் இப்படி நிப்பாட்டிடுவான்? ஒரு வேலை இப்போது கொஞ்ச நாள் போன வருஷம் எக்ஸாமுக்கு ஒரு பெண் குழந்தை ஓடி போய் பஸ் ஏறினாங்க. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியோ ராணிப்பேட்டையோ, வாணியம்பாடியில் நினைக்கிறேன். பஸ்ஸு எக்ஸாமு ஓடி போய் பஸ் ஏறுறாங்க. அந்த பெண்ணை நீயானா கோபிநாத் அந்த நிகழ்ச்சியில் கூப்பிட்டு ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி போனீங்கன்னா, எக்ஸாம் ஆச்சே, மிஸ் ஆயிருமே அப்படின்னாங்க. அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னாங்க. சரி, பஸ்ஸு போனால் பரவாயில்ல, அடுத்து பின்னாடி ஏதாவது ஆட்டோ பிடிச்சி போகலாம்ல அப்படின்னா, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னாங்க. காசு இல்லைல்ல ஆட்டோ பிடிச்சி போகிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுதான் இங்கே யதார்த்தம். இங்கே 1000 ரூபா கொடுத்தா டாஸ்மார்க் போயிடுதுன்னா 1000 ரூபா கொடுத்தா பஸ்ஸை எதிர்பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கிற மாணவி ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க. இங்கே ஆட்டோவே எலைட்டாக இருக்குது. அப்போ பல ஆயிரம் குடும்பத்துக்கு 100 ரூபா கொடுத்து ஆட்டோவில் போகிறது, அதுக்கு தானே இங்கே ஷேர் ஆட்டோங்கிற கான்செப்டே வந்திருக்கு. மொத்தமாக ஒருத்தரால் 100 ரூபா கொடுத்து ஆட்டோவில் கூட போக முடியலங்கிறதுனால தான் ஆளுக்கு 10 ரூபா கொடுத்து 10 பேராக சேர்ந்து போவோன்றது தானே ஷேர் ஆட்டோ கான்செப்டே. நாங்கள் 1000 ரூபா வச்சு என்ன பண்ண, 1000 ரூபா போய் ஒரு காசா, 1000 ரூபா டாஸ்மார்க் தான் போகுதுன்னா அந்த மாணவிகிட்ட போய் கேட்டுப்பார், 1000 ரூபாவோட மதிப்பு தெரியும். தனி ஆட்டோ பிடிச்சி போக முடியாமல் ஓட்டுநர்களே வறுமையின் கொடுமையில் தான் வாழ்கிறாங்க. அவங்க வாங்குற 100 ரூபா அவங்க பெரிய கோடீஸ்வரர் ஆக போகிறதில்ல. ஆனால் தனியாக ஆட்டோவில் தாங்கள் பயணிக்க முடியாதுன்னு மொத்தமாக 100 ரூபா கொடுக்க முடியாதுன்னு தான் அங்கே ஷேர் ஆட்டோக்கு வெயிட் பண்ணி 10 ரூபாய்க்கு போகிறான். ஷேர் ஆட்டோவில் போனால் 10 ரூபா போயிடுதே அப்படின்னு பஸ்ஸில் போனால் ஒரு 6 ரூபா 7 ரூபா தான் வரும்னா பஸ்ஸு பிடிச்சி ஆட்டோவை தவிர்த்துட்டு பஸ்ஸை பிடிச்சிட்டு போகிறான். ஷேர் ஆட்டோவையும் தவிர்த்துட்டு போய் ஆட்டோ பிடிச்சி போகிறவங்ககிட்டையும், ஆட்டோவை தவிர்த்து ஷேர் ஆட்டோவில் போகிறவங்ககிட்டையும், ஷேர் ஆட்டோவை தவிர்த்துட்டு பஸ்ஸில் போகிறவங்ககிட்டையும் போய் கேட்டுப்பார் 1000 ரூபாவோட மதிப்பு என்ன அப்படின்னு. அவன் மூஞ்சிலே காரி துப்பு சொல்லுவான். சீமான், அதிகார வர்க்கமே, 1000 ரூபாவை இழிவுபடுத்துகிற அதிகார வர்க்கமே, இலவசங்களை எதிர்த்து கேட்கும் அதிகார வர்க்கமே, எந்த தனி நபரையும் நம்ம இதில் குறிப்பிடணும்னு நினைக்கல. ஏன்னா பொதுவாக கடுமையாக தமிழ்நாட்டில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலே, 15-20 ஆண்டுகளாக இலவசங்கள்னு கூட சொல்ல முடியாது, மக்கள் நல திட்டங்களுக்கு எதிராக, மக்கள் பயன்படுற திட்டங்களுக்கு எதிரான கடுமையான எதிர்வினைகளும் உளவியலும் மக்கள்கிட்ட உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் நம்ம குற்றம் சொல்ல விரும்புகிறோம், கேள்வி கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தான் கடன் 10 லட்சம் கோடி இருக்குது, 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியாவோட கடன் என்ன தெரியுமா? பாஜக அரசு பதவி ஏற்ற போது 55 லட்சம் கோடி இந்தியாவோட கடன். 2014 பதவி ஏற்கும் போது 55 லட்சம் கோடி. அவங்க பதவியேற்று இப்போ 12 ஆண்டுகள் ஆகுது. இப்போ 197.8 லட்சம் கோடி, அதாவது 200 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக. இது வரைக்கும் இந்தியாவை ஆண்டவங்க ஒட்டு மொத்தமாக வச்சுட்டு இருந்த கடன் 55 லட்சம் கோடி. பாஜக அரசு பதவியேற்ற இந்த 12 ஆண்டுகளில் அவங்க இது வரைக்கும் இந்தியாவால் வாங்கப்பட்ட கடன்லேருந்து 3 மடங்கு அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2027 அது 2014.82 லட்சம் கோடியாக மாறும் அப்படின்னு கணக்கிட்டிருக்காங்க. அதாவது 215 லட்சம் கோடியாக மாறும். இப்போ தமிழ்நாடு மக்களுக்கு இவ்வளோ இலவசங்களை கொடுக்குது. நீங்கள் உங்கள் மொழியிலே சொல்லணும்னா இவ்வளோ இலவசங்களை கொடுக்குது, எல்லாத்தையும் பேருந்து இலவசமாக கொடுக்குது, 1000 ரூபாய் கொடுக்குது, 5000 ரூபாய் கொடுக்குது, இவ்வளோ பொங்கலுக்கு காசு கொடுக்குது. இதனாலெல்லாம் கடன் வாங்கி 10 லட்சம் கோடி ஆயிடுச்சுப்பா. எவ்வளோ? 10 லட்சம் கோடி. அதுவும் இந்திய ஒன்றிய அரசோட அத்தனை கட்டுப்பாடுகளுக்கும் வரைவுக்கும் உட்பட்டது தான். அந்த வரைவு மீறி தமிழ்நாடு அரசு கடன் வாங்கலை. அப்போது இவங்க நலத்திட்டங்கள் செய்கிறதுனால தான் இவங்க கடன் வாங்கிச்சு தமிழ்நாட்டை கடன் மிகுந்த மாநிலமாக மாற்றிட்டாங்க. அப்படின்னா ஒன்றிய அரசு 200 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. கடந்த இவங்களுக்கு முன்னாடி ஆண்ட அத்தனை பிரதமர்களும் மொத்தமாக வாங்கிறத விட 3 மடங்கு அதிகமாக 200 லட்சம் கோடி. தமிழ்நாடு வெறும் 10 லட்சம் கோடி, இந்தியா 200 லட்சம் கோடி. அப்போது அவங்க என்ன நலத்திட்டங்களை இப்போ நமக்கு செஞ்சுருக்காங்க?
தமிழ்நாடு நம்ம அந்த இலவசங்கள் தொடங்கட்டதே சொல்லலாமா? டிவி கொடுத்துருக்காங்க, கேஸ் கொடுத்துருக்காங்க, கிரைண்டரு, மிக்சி, ஃபேனு, இன்றைக்கி ரூ. 1000 மகளிர் உரிமை தொகை, இலவச பயணம் அப்படின்னு எண்ணற்றதை அடிக்கிட்டே போகலாம். மாணவர்களுக்கான உதவித்தொகைன்னு அதெல்லாம் கொடுத்து 10 லட்சம் கோடி. இத்தனைக்கும் ஒன்றிய அரசுலேருந்து தமிழ்நாட்டுக்கான நிதி வராமையே இவ்வளோ செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து நம்ம கடன் ஆயிருக்கோம். இந்தியா எதை கொடுத்து கடன் ஆயிடுச்சு? 200 லட்சம் கோடி. ஏம்பா இராணுவத்துக்கு செலவிட்டாங்கப்பா, ஏம்பா அதுக்கு செலவிட்டாங்கப்பா, இதுக்கு செலவிட்டாங்கப்பா. நமக்கு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? இராணுவத்துக்கு பாதுகாப்புத்துறைக்கு இருந்ததுலேயே மிக குறைவாக இந்த தடவை பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ எதுக்கு தான் நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா, முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கும் ஊழலை சட்டப்பூர்வமாக மாற்றி ஊழல் பண்ணுறதுக்கும் தான் நிதி பங்கீடு பண்ணியிருக்கீங்க. 2G விவகாரம், 5Gயோட ஏலத்தை நம்ம பார்த்தோம்ல, 2Gலேருந்து 5Gக்கு எவ்வளோ கோடி ஏலம் விட்டீங்க அப்படின்ட்டு. அப்போது ஒன்றிய அரசு இல்லைப்பா, ஒன்றிய அரசும் சில திட்டங்களை கொடுத்துருக்குன்னா, ஒன்றிய அரசு நிதி கொடுத்த திட்டங்கள் எல்லாமே இங்கே இலவச சிலிண்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு அவங்களோட நிதி பங்களிப்பையும் கொடுத்துருப்பாங்க. அல்லது மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தனியாக நாங்கள் தரோம் சிலிண்டர்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே கலைஞர் வீடு கட்டும் திட்டம் இருக்குன்னா அதுக்கு நிதி பங்கீடு அவங்க சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. தனியாக மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பயன்படுற அளவுக்கான மிகப்பெரிய திட்டங்கள் எதுவும் இந்தியா முழுக்க அவங்க பெருசாக செயல்படுத்தி காட்டினதே கிடையாது. அப்படி இருக்க அவங்களுக்கு எப்படி 200 லட்சம் கடன் போச்சு? அவங்க வாங்குற கடனும் ஏன் வீட்டு தலையில் தானே விழுது? இப்போ சீமானுங்கிற பிஸ்கெட் நாய் சொல்கிற மாதிரி பார்த்தா, நீயே கடங்கார போய் எனக்கு எதுக்கு இலவசம் கொடுக்குறேன்னு கேட்குறத பார்த்தா, அந்த கடனும் என் வீட்டு தலையில் தான் விழுன்றதை பார்த்தா, அப்போது மோடி வாங்கின கடன், நிர்மலா சீதாராமன் வாங்கின கடன், இந்திய அரசு வாங்கின கடன் எவன் தலையில் போய் விழும்? சீமான் பிஸ்கெட் வாங்கி திங்கிறதுனால சீமானே ஒட்டுமொத்த கடனை ஏற்றுப்பானா? செஞ்சிருவானா? சரி, நம்ம முடிச்சுக்கலாம், நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதே போல் நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் வந்து இலவசங்களுக்கு எதிராக கருத்து சொன்னதுனால நீதிமன்றம் குறித்து கூட ஒரு செய்தி வந்திருக்கு. அதை கொஞ்சம் பதிவு பண்ணிவிட்டு நம்ம இதை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நீதிபதிகளுக்கு எதிராக 8360 புகார்கள் 2016 முதல் 2025 வரையிலான கடந்த 10 ஆண்டுகளில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் அலுவலகத்திற்கு நீதிபதிகளுக்கு எதிராக மொத்தம் 8360 புகார்கள் வந்துள்ளன. ஊழல், பாலியல் அத்துமீறல்கள் அல்லது மற்ற கடுமையான ஒழுங்கீனங்கள் தொடர்பாக இந்த புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 8360 புகார் 2016லேருந்து 2026 வரைக்கும் 10 வருஷத்தில் 8360 புகார் வந்திருக்கு. அதுவும் சாதாரண புகார் கிடையாது. ஊழல் புகார், பாலியல் அத்துமீறல் புகார், இன்னும் பிற குற்றங்களுக்காக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்ற மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மீது கடந்த 10 ஆண்டுகளில் பெறப்பட்ட புகார்கள் குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மக்களவையில் எழுத்துப்பூர்வமான பதில். இது நம்மளோட பதில் கிடையாது. ஏதோ சூரியகாந்த் அவர்கள் வந்து தலைமை நீதிபதி அவர்கள் வந்து கருத்து சொல்லிட்டாரு, அதுக்காக நம்ம நீதிபதியை குற்றம் சொல்கிறோன்னு கிடையாது. இது நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்டு நீதித்துறை அமைச்சராலேயே வழங்கப்பட்ட பதில் தான். இந்த புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அல்லது எத்தனை புகார்கள் மீதான விசாரணைகள் முடிக்கப்பட்டுள்ளன என்பது குறித்த சட்ட அமைச்சகம் தனது பதிலில் எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. எப்படி தெரிவிக்கும்? தெரிவிக்க மாட்டாங்க. நீதித்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இழந்து கொண்டே போகிறாங்க. பல்வேறு தீர்ப்புகள் வந்து அதுக்கு காரணமாக இருக்குது. உச்ச நீதிமன்றம் இதிலெல்லாம் தலையிட்டு நீதித்துறையின் மீதான நம்பகத்தன்மையை அதிகப்படுத்தணும். அரசு மக்களுக்கு கொடுக்குற நலத்திட்டங்களில் இது போல் தன்னிச்சையாக வந்து கருத்து சொல்கிறது, மக்களுக்கு சென்றடையக்கூடிய நலத்திட்டங்கள் வந்து சென்றடைய விடாமல் சேர்றதுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கன்னு அரசியல் வெங்காயம் கருதுது. நீதிபதியோட கருத்தின் மீது நமக்கு உடன்பாடு இல்லை, அதை மறுக்கிறோம். எந்த மக்கள் நலத்திட்டங்களும் பயன்படுற மக்கள் யாருமே அதை வேணான்னு சொல்ல மாட்டாங்க, அதை உதாசீனப்படுத்த மாட்டாங்க. மக்கள்கிட்ட நீங்கள் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல், எந்த முன்னறிவிப்பும் முன்னேற்பாடும் இல்லாமல் அவங்கள திரும்பவும் ஏதாவது காசு கொடுத்து விலை பேசாமல் போய் கேட்டு பாருங்கள். அவங்க மனசுலேருந்து சொல்லுவாங்க அந்த காசை எதுக்காக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அறிவித்த அந்த 5000 எவ்வளோ உதவியாக இருக்கும் அந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு எல்லா இலவசங்களையும் எல்லா சொகுசு வாழ்க்கைகளையும் அனுபவிச்சுக்கிட்டே மக்களை குறை சொல்கிற வேலையை இதோடு நிறுத்திக்கணும். அதே போல் இது போன்ற கருத்துக்களுக்கெல்லாம் இங்கே இருக்கிற மறுபடியும் நம்ம கேட்குறோம், விஜயோ சீமானோ அன்புமணியோ ஏதாவது வாய் திறப்பார்களா அப்படின்னா அவங்க எந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அன்புமணிக்கோ விஜய்க்கோ சீமானுக்கோ அவங்களுக்கு போட்டி வந்தால் போதும். ஏன்பா விஜயை கூட போட்டியில் சேர்த்துட்டேன்னா பின்ன விஜய் சேர்த்த காசெல்லாம் ஒரு தேர்தலை சந்திக்க பத்தாது. அவர் சொந்த காசை நொட்டுறான்லாம் எவனும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. விஜய் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் ஒரு தேர்தலை தாண்ட முடியாது. விஜயோட காசு எல்லாம் ஒரு மாநாடுக்கு பத்தாது. ஒரு மாநாடுக்கு அத்தனை 100 கோடி செலவாகும்.
ஆகையால் அரசியல்லாம் ரொம்ப சாதாரணமும் கிடையாது. விஜய் 200 கோடியை விட்டு வந்துட்டார், 100 கோடியை விட்டு வந்துட்டார், அதனால் அவர் சொந்த காசில் தான் நொட்டுறார் அப்படின்லாம் எவனும் சொல்லாதீங்க. அரசியலில் அன்புமணி மாதிரியோ சீமான் மாதிரியோ தேர்தலுக்கும் தொகுதிக்கும் சீட்டுக்கும் நோட்டுக்குன்னு வாங்கி ஒரு நாளைக்கு 30 லட்சம் 40 லட்சம்ன்ற கணக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் எங்களை பார்த்து 1000 ரூபாய் வாங்கினா 1000 ரூபாய்க்கு ஓட்ட விற்கிற இலவசங்களை எதிர்க்கிறோம், நாங்கள் தூய காற்றை நொட்டுவோம், தூய குடிநீரை நொட்டுவோம், கல்வியை நொட்டுவோம் அப்படின்லாம் எங்ககிட்ட வந்து நொட்டாதீங்க. முதல்ல மக்களை இழிவுபடுத்துகிற சிந்தனையிலிருந்து வெளியே வாங்க. நீதிபதியோட இந்த கருத்து வரவேற்புக்குரிய கருத்து கிடையாது. முதல்ல பாஜக தேர்தல் சமயத்தில் பாஜகவோட இலவசங்களுக்கு எதிராக நீங்கள் கருத்து சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிறது அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியாக கூட இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்போல்லாம் இந்த கருத்துக்கள் உங்ககிட்ட இருந்துச்சா? அப்போல்லாம் ஏன் நீங்கள் கருத்து சொல்ல மாட்டேறீங்க? தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் வரும்போது மட்டும் இந்த கருத்து ஏன் பரவலாக பேசப்படுது அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்கணும், யோசிக்கணும், சிந்திக்கணும். அதுபோல் இது மாதிரியான கருத்துக்களுக்கு வந்து தமிழ்நாட்டோட அரசியல் தலைவர்கள் இந்தியா ஃபுல்லாக வாய்மூடி இருக்கலாம். தமிழ்நாட்டோட அரசியல் தலைவர்கள் வெறும் திமுக தான் பேசணும்னு கிடையாது. மற்ற அரசியல் கட்சிகள் அனைத்துமே இது மாதிரியான கருத்துக்களுக்கு எதிர்வினை ஆற்றணும். மக்கள்கிட்ட எதிர்வினைனா மக்கள்கிட்ட உண்மையை புரி வைக்கணும். அந்த கருத்துக்கள் பரவலாக பேசப்படும் போது தான் நீதிபதிகளுக்கும் அவங்களோட காதுகளுக்கும் அந்த கருத்துக்கள் போய் சேரும். நன்றி.